அனைவருக்கும் வணக்கம். குவைத்துல மங்காஃப் அப்படிங்கிற இடத்துல இருந்த அடுக்குமாடி குடியிருப்புல ஏற்பட்ட தீ விபத்தில் இதுவரைக்கும் 59க்கும் மேற்பட்டவர் இறந்திருப்பதாக அபிஷியலான அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அதுல 5க்கும் மேற்பட்ட தமிழர்கள் 19க்கும் மேற்பட்ட மலையாளிகள் இறந்திருப்பதாக சொல்றாங்க. உண்மையில இந்த தீ விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் தருகிறது. குவைத் போன்ற நாடுகள்ல கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் ஒரு கட்டடங்கள் கட்டப்படும். முழுக்க பாதுகாப்பு வசதிகளோடு கட்டடங்கள் கட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்துல எப்படி தீ விபத்து நடந்தது? எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய உபகரணங்களால இந்த தீ விபத்து நடந்திருக்கலாம் என்று குவைத் அரசு தரப்புல சொல்றாங்க. ஆனா எளிதில் தீப்பற்றக்கூடிய எந்த பொருள் அப்படின்னு விசாரித்து பார்க்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க கேட்கும்போது இந்த தீ விபத்து செக்யூரிட்டி அறையிலும் தான் பரவி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 7 மாடி கட்டடம். அது 190 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. குவைத்தை சார்ந்த குவைத் நேஷனல் பெட்ரோல் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் அங்க இருந்திருக்காங்க. அந்த கட்டடமே ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு மலையாளியுடைய கட்டடம். ஆப்ரகாம் அப்படிங்கிறதா அந்த கட்டடத்துடைய முதலாளி. அதுல அந்த நிறுவனத்தை சார்ந்த தொழிலாளர்கள் ஒரு ஒப்பந்த முறையில இன்னொரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறாங்க. அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அங்க சமையல் செய்யக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடாது. எல்லாருமே ஒரு பேச்சுலர் அறை போல தான் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு அறையில 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. அதிகமான படுக்கைகள் அங்க இருந்திருக்கிறது. பொதுவாகவே இந்த அபார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்புகள்ல காற்றோட்டத்திற்காக ஒரு டாய்லெட் பக்கத்துலயோ இல்ல கிச்சன் பக்கத்துலயோ ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் வழியாக இந்த செக்யூரிட்டி அறையிலிருந்து பரவிய தீ கேபிள் ஒயர் மூலியமாக உள்ள அதற்கு பிறகு அந்த படுக்கைகள் பெட்டு உடனடியாக பஞ்சினால உடனடியாக தீ பிடிச்சிருக்கிறது. அப்படி ஒவ்வொரு அறைக்கா போய் இதுல கீழே விழுந்து, அதாவது உயிர் தப்பிச்சிடலாம் அப்படின்னு கீழே விழுந்தவங்கல இறந்து போயிருக்காங்க. அந்த புகைப்படங்களையும் காணொலிகளையும் பார்க்க முடியுது. நிறைய ஒரு 15க்கும் மேலிருந்து 2வது மாடி 3வது மாடி 4வது மாடில இருந்து குதிச்சிருக்காங்க. குதிச்சல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அதுமாதிரி படி வழியாக ஓடி வந்தவங்க இறந்திருக்காங்க. வென்டிலேஷன் இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய பால்கனில நின்றவங்க அந்த புகை மூட்டத்தில் தப்பிச்சிருக்காங்க. அதிக பேர் இறந்தது புகையினாலையும் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தீ பிடிச்சு எரிஞ்சதுனால அந்த மூச்சு திறல் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்தது சொல்றாங்க. குவைத் அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது அபிஷியலா 59 பேர். அதுல தமிழ்நாட்டை சார்ந்த 5 பேர் என்று குவைத் தமிழ் சங்கம் அறிவிச்சிருக்கிறது. தமிழ்நாடு அரசும் அதை அறிவிச்சிருக்காங்க. அதே போல கேரளாவில் 19 பேர் இறந்திருப்பதாக அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. ஆனா மொத்தம் 190 பேர் இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புல 20க்கும் மேற்பட்டவர் மட்டும்தான் இதுவரைக்கும் உயிரோடு மீட்டிருக்காங்க. மற்றவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியல. சில பேருடைய உடலை அடையாளம் காண முடியல. அன்ரெகனைஸ்டு அன்ஐடென்டிஃபைடு பாடியா இருக்கு. அடையாளம் தெரியாத பாடியா இருக்கு. முகமெல்லாம் சிலருக்கு தீ விபத்தினால மாறி இருக்கிறது. அதனால அவங்களை அடையாளம் காண முடியல. அடையாளம் தெரிந்தவர் மட்டும்தான் 59 பேரு. அடையாளம் தெரியாம நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இன்றைக்கு விபத்து நடந்த பிறகு அங்க எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் இருந்தது. தீ விபத்து நடைபெற்றால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்கள் அங்க வைக்கப்படல. அந்த கட்டடமே சரியா கட்டப்படல, முறை தவறி கட்டிருக்காங்க, அரசை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா ஒரு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அதை கண்டுபிடிக்கணும். விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்டடத்தை தீ பிடித்தால் அதை தடுக்கக்கூடிய உபகரணங்கள் இல்ல எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தடுப்பது ஒரு நல்ல அரசா இருக்குமா, இல்ல தீப்பிடிச்சு முடிச்ச பிறகு தீப்பிடிப்புக்கான வாய்ப்பு அங்க இருந்துச்சுன்னு சொல்றது சரியான நிர்வாகமா இருக்க முடியுமா? அப்ப இது யாருடைய தோல்வி? இன்னைக்கு எவ்வளவு கனவுகளோடு துபாயில போய் குவைத்துல போய் வேலை பார்க்கறாங்க. இங்க சொந்த ஊர்ல படித்த படிப்புக்கு வேலை இல்லாம, இல்ல படிச்சுட்டு அந்த படித்த படிப்புக்கு வேலைக்கான சம்பளம் சரியா கிடைக்காம ஏதாவது ஒரு வீடு கட்டிட மாட்டோமா, ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட மாட்டோமா, ஒரு மனைவிக்கு நகை வாங்கி கொடுத்துட மாட்டோமா, வாழ்க்கையில எதையாவது சாதிச்சிட மாட்டோமா? பணம் என்ற ஒரே ஒரு தேவைதான். கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் இந்தியாவில் பல பகுதிகளை சார்ந்த இளைஞர்கள் குவைத்திலையும் துபாயிலையும் வேலை பார்க்குறாங்க. அதில் குறிப்பா குவைத்தில் அதிக பேர் இந்த டெசர்ட்ல வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு அங்கேயே கண்டெய்னர்ல தங்க வைக்கப்படுறாங்க. இன்னொரு இந்த குவைத் நேஷனல் பெட்ரோலியம் கார்பரேஷன் சார்ந்த இதே நிறுவனத்தை சார்ந்த 2 பக்கம் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி நிறைய பேர் அந்த கண்டெய்னர்களையும் நிறைய பேர் அபார்ட்மெண்ட்லையும் தங்க வைக்கப்படுறாங்க. சரியான சாப்பாடு கிடையாது, சரியான தூக்கம் கிடையாது. வாழ்க்கையில கனவுகளோடு இருந்த இளைஞர்கள்
தங்கள் வீடுகளுக்கு மாதம் மாதம் ஒரு 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 தொகையை அனுப்பி அதன் மூலமாக வாழ்க்கையை மாற்றி விட மாட்டோம்னு இது கனவுல இருந்த இளைஞர்கள் இறந்து போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் இறந்தவருடைய செய்தி குறித்து ஊடகங்கள்ல போட்டிருந்தாங்க. வாழ்க்கையில வீடு கட்டணுங்கிறதா அவருடைய ஒரே ஒரு கனவு. அந்த வீடை கட்டுவதற்கு முன்னாடி அவர் இறந்து போயிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் கனவுகளோடு இருந்தவர்கள் இன்றைக்கு குவைத்துல போய் இறந்து போயிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதுல தமிழ்நாட்டை சார்ந்த 5 பேர். குவைத் தமிழ் சங்கமும் தமிழ்நாடு அரசும் கொடுத்திருக்கிற அந்த தகவலின் அடிப்படையில கருப்பண்ணன் ராமு, வீராசாமி மாரியப்பன், ரிச்சர்ட் ராய், முகமது ஷெரீப், சின்னத்துரை கிருஷ்ணன் ஆகிய 5 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்றாங்க. இந்த முகமது ஷெரீப் மனைவி தொடர்பு கொண்டிருக்காங்க. நேரத்துல இருந்து தொடர்பு கிடைக்கல, அதனால அவர் அங்க உயிரிழந்திருக்காம் என்று செய்தி கிடைத்திருக்கிறது. அதே போலதான் இதுல பேராவூர்ணியை சார்ந்த, ராமநாதபுரத்தை சார்ந்த, விழுப்புரத்தை சார்ந்த இப்படி பல பேர் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல பேர் இறந்திருக்காங்க. அதை சொல்றதுக்கே நமக்கு உண்மையிலே ஒரு தயக்கமாகவும் ஒரு பயமாவும் இருக்கு. எவ்வளவு வலியை கொடுக்க மாதிரி அந்த குடும்பத்துக்கு. ஒரு உழைக்க போனவன் தீ விபத்துல ஒரு உடம்பு சரியில்லாம இறந்து போறதுங்கிறது வேற, ஒரு மாரடைப்புல இறந்துட்டாரு, ஒரு உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது வேற. ஆனா திடீர்னு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது மூச்சு திறன்ல தீ விபத்துல உங்க கணவர் இறந்து விட்டார், உங்க அக்கா, உங்க அண்ணன் இறந்துட்டாரு, உங்க தம்பி இறந்துட்டாரு, உங்க பையன் இறந்துட்டாருன்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கு எப்படி ஒரு தகவலை சொல்ல முடியும்? இது வரைக்கும் 5 பேருடைய பெயர் மட்டும் கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு பல பேருடைய பெயர் கிடைக்கல. இது உண்மையிலே பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. கேரள அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. உடனடியாக மோடி 2 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு அரசும் அந்த அயலக வாழ் அமைச்சரோடு செஞ்சு மசனோட கூட்டங்களை போட்டு நிவாரணத்தை அறிவிக்கிறாங்க. இந்த நிவாரணம் எவ்வளவு கொடுத்தாலும் உண்மையிலே அவரோட உயிர்களுக்கு ஈடாகாது. இது போன்ற விபத்துகள் முழுமையாக தவிர்க்கப்படணும். ஒரு தீ விபத்துங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்ட்டை நம்ம முன்னாடியே தடுக்க முடியாது. ஆனா இதை தடுப்பதற்கான வழிவகைகளை இனிமேலாவது செய்ய வேண்டும். தொலைதூரங்கள்ல வேலைக்கு போனவங்க எவ்வளவோ கனவோடு போயிருக்காங்க. அது பாதுகாப்பு தான் அவங்களுடைய முக்கியமானது. அவங்களுடைய உணவு, அவங்களுடைய இருப்பிடம், அந்த 2ம் மிக மிக முக்கியமானது. அதை குவைத் அரசு உறுதிப்படுத்தும். முதற்கட்டமாக இந்த விபத்துக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அவங்க மறைமுகமாக ஒரு சிலிண்டர் இருந்தது, அந்த சிலிண்டர் வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அங்க சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய எந்த வேலையுமே இல்லை. அங்க சமைக்கவே முடியாது, சாப்பாடு வெளியே இருந்தா வரும். அப்ப சிலிண்டருக்கான வேலை இல்லை. வெளியே செக்யூரிட்டி அலுவலகத்தில் இருந்த ஒரு லாந்தர் லைட், அந்த லாந்தர் லைட்டு கீழே ஒரு சின்ன கேஸை வச்சு பயன்படுத்தக்கூடிய லாந்தர் லைட், அந்த கேஸ் வெடிச்சிருக்கலாம், அந்த லாந்தர் லைட் வெடிச்சிருக்கலாம். செக்யூரிட்டி அந்த நேரத்துல இல்ல. அப்புறம் விபத்து அதிகாலையில 4:30 மணிக்கு நடந்து தூங்கிட்டு இருக்கும் போது அதிகாலை அந்த 4:30 மணிக்கு நடந்த விபத்தையும் உடனடியா சொல்லல. செக்யூரிட்டி தாமதமா தான், 2 மணி நேரம் தாமதமா தான் செய்தி வெளிவந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செக்யூரிட்டி அறையிலிருந்து தான் முதல் கட்டமாக விபத்து நடந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இல்ல மின் கசிவு மூலமாக விபத்து நடந்ததா, இல்ல அந்த லாந்தர் அப்படிங்கிற அந்த கேஸ் லைட் வெடிச்சு விபத்து ஏற்பட்டதா, இல்ல உண்மையிலே அங்க ஒரு சிலிண்டர் இருந்ததா அப்படிங்கிறது அடுத்தடுத்து வருகிற விசாரணையில தான் தெரிய வரும். இந்த தீ விபத்தில் இதுவரைக்கும் அபிஷியலாக 59 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 30க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை பேரும் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர வேண்டும். இதுல உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் சாட்டையின் சார்பாக நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்.